வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் சுந்தர் டயர்ஸ். எதுக்காக பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ 175/65 R15 மாருதி சுசுகி இக்னிஸ் டயரை 185/65 R15 டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் டயர் மட்டும் நான் அப்சைஸ் பண்ண போகிறேன், பேக் டயர் அதே சைஸில் தான் இருக்க போகுது. எதனால் அப்படின்றத பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ நேராக நம்ம கார் கிட்ட போகிறோம், டயர் சைஸை செக் பண்ணுறோம். ஸோ டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 175/65 R15. இன்னொரு விஷயம் என்னென்னா, சர்ப்ரைசிங்கான விஷயம், இது காரோடய வந்த டயர். கிட்டத்தட்ட ஒரு 5 years ஆச்சு. இந்த பிரிட்ஜ்ஸ்டோன் எக்கோபியா டயரை நான் ஒரு 90,000 kilometers ஓடிட்டேன். இதில் இயர் கூட செக் பண்ணலாம். இந்த இருக்கு, நீங்களே பார்க்கலாம். இயர் போட்டிருப்பாங்க, லைக் அந்த 3118 இருக்கும். அதாவது 2018 31வது வாரத்தில் செஞ்ச டயர் இது. இப்போ 2024 ஆகுது, கிட்டத்தட்ட முடியவே போகுது 2024. ஸோ ஃப்ரண்ட் டயர் மட்டும் தேஞ்சிருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் முன்னாடி மாற்றிருந்தேன். பின்னாடி இருக்கிறது பிரிட்ஜ்ஸ்டோன் எக்கோபியா, இப்போ முன்னாடி நான் போடுறது வந்து பிரிட்ஜ்ஸ்டோன் ஸ்டார்டோ. ஸோ இது எந்த வருஷம் அப்படின்றத அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2023 14வது வாரத்தில் 16th வீக்கில் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம ஃப்ரண்ட் வீலை மட்டும் 185/65 R15 போட போகிறோம் நம்ம இக்னிஸ் காருக்கு. என்னடா இது, ஃப்ரண்ட் பேக்கில் வந்து 175, ஃப்ரண்ட்டில் 185 போடுறாங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா காருக்குமே ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 33 4 வீல் நம்ம வைக்கும்போது இப்படி இருக்கும். பட் இக்னிஸை பொறுத்தவரை அப்படி வச்சோம்னா கார் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த இக்னிஸ் காருக்கு ஃப்ரண்ட் இன்ஜினில் வந்து வெயிட் அதிகம், ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு வெயிட், இன்ஜின் வெயிட் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டுமே ப்ரெஷர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36, பின்னாடி வந்து 32 வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ரெஃபரல் வேல்யூ கூட போட்டிருப்பாங்க. ஒரே நிமிஷம் காரை அன்லாக் பண்ணிக்கிறேன். கம்பெனி சைட்லேருந்து அவங்க சொல்கிற இது பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 36 போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கலாம். பேக்கில் 32 வைக்க சொல்லியிருப்பாங்க. இது கம்பெனிலேயும் இதான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் பெட்ரோல் டேங்க்கில் போய் ஏர் ஃபில் பண்ணும்போதோ இல்லை வேறு எங்கேயோ ஏர் ஃபில் பண்ணும்போதோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஈக்குவலாக வைங்க. அப்படி ஈக்குவலாக வச்சிங்கன்னா, நான் ஈக்குவலாக வச்சு பார்த்தேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து தட்டும், கீழே வந்து தட்டும், அடி வாங்கும் நிறையா. ஸோ அதனால் எப்பயுமே இக்னிஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்து 36 ஏர் ப்ரெஷர் வைக்கணும், பின்னாடி 32 வைக்கணும். ஸோ அப்போ தான் யோசித்தேன். ஸோ 185 போடும்போது அதோட பிரெத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 mm டயரோடது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ 36 வைக்கிறத நம்ம 35 வச்சுக்கிட்டோம்னா இட் வில் சூட் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஸோ வச்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கைஸ், நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90,000 kilometers ஓட்டியாச்சு. இன்னும் போனால் 90,917 kilometers, கரெக்டாக 91,000 ஓட்டியாச்சு. சேம் டயரில், அதே டயரில் கொடுத்த அந்த 2018 கொடுத்த அதே டயரில் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 kilometers பிரிட்ஜ்ஸ்டோன் எக்கோபியா டயர் ஓடிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதை நான் தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவாக போடுறேன், இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஒரு டயர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியே வீடியோ கட் பண்ணாமல் வெளியில் வரேன், நீங்களே செக் பண்ணலாம். இன்னும் மாற்றலை அது டயரு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. 175/65 R15 எந்த வருஷத்தில் இது பண்ணது அப்படின்றத கூட தெரிஞ்சுக்கோம். R15 2018 31வது வாரம். மறுபடியும் அப்படியே காருக்குள்ளே போகிறோம். 90,917 kilometers. ஸோ கிட்டத்தட்ட 91,000 kilometers பிரிட்ஜ்ஸ்டோன் எக்கோபியா ஓட்டிட்டேன். இன்னுமே பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா தான் இருக்குது. பட் வெடிப்புலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லாங் ட்ரைவ் போனுச்சுன்னா இங்கே டயரில் பார்க்கலாம். லாங் ட்ரைவ் போனால் இங்கே மேபி பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் யாருக்குமே இப்படி ஓட்டுறதுக்கு. நான் சும்மா சிட்டிக்குள்ளேயே வீடு பக்கத்துலேயே ஓட்டிகிட்டு இருந்ததுனால தைரியமாக நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் பட்டன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம்.
இந்த சைடு டயருமே பார்க்கலாம், பட் இங்கே ஃபுல்லாக ரோட் சைடு பஸ்ஸஸ்லாம் வந்து ட்ரெக்கிங் ஸ்பாட்னால கொஞ்சம் காட்டலை. தாராளமாக பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் 32 வீக்ஸில் 18th இயர் 2018 இயர். ஓகே காய்ஸ், இப்போ உள்ளே போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 2 கார் அலைன்மெண்ட்காக வந்திருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம போகலான்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ இந்த கான்டினென்டலா நம்ம சூஸ் பண்ணியிருக்க டயர் இதுதான், கான்டினென்டல் UC6 அல்ட்ரா கம்ஃபோர்ட் 6. பேக் டயர் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் பிரிட்ஜ்ஸ்டோன் ஸ்டடோ இருக்குது. ஸோ பட் நான் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பிரிட்ஜ்ஸ்டோன் ஸ்டடோ பேக்கில் போட்டுட்டு புதுசான டயர், அதாவது புது டயர் கான்டினென்டல் UC6 வந்து ஃப்ரண்ட்டில் போட போகிறேன். ஏன் கான்டினென்டல் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பிரிட்ஜ்ஸ்டோன் ஸ்டடோவே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் கான்டினென்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரைடர் கம்ஃபோர்ட் நல்லா இருக்கும். அதாவது ரைடருக்கு வந்து இந்த ஃபெட்டிகபிலிட்டி வந்துட்டு ரொம்ப டயர்ட்னஸ் தெரியாது, நல்லா கம்ஃபோர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப தேவைப்படும். அது இல்லாமல் பிரிட்ஜ்ஸ்டோன் ஸ்டடோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரப்பர் அதிகமாக இருக்கும். கான்டினென்டலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லைஃப் நல்லா வரும், நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் குண்டு குழியில் விழும்போது பார்த்து விடணும், ஏன்னா கிழிகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, ஏன்னா அது சிலிக்கான். பட் ஸ்டடோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உழைக்கும். அந்த குழியிலையும் சரி மேடுலையும் சரி, மெயினாக ரஃப் அண்ட் டஃப்பாக கொஞ்சம் இருக்கும், நல்லாவே உங்களுக்கு லைஃப் வரும் இந்த குழியிலாம் விடும்போது. பட் கான்டினென்டல் வந்து பார்த்து தான் விடணும், ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டான டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கான்டினென்டல். என்ன சைஸில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட இதெல்லாம் 225, 55, R70. பா, எந்த வண்டிக்குன்னு தெரில, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ யோக்கோஹாமாலாம் நிறைய பேர் சொன்னாங்க நல்லாயிருக்கும், இதுவும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் எனக்கு ப்ரோ ஸ்டீல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிடாமல் பொறுமையா? ஓகே, தேங்க்யூ. புதுசாக வால்வு போட்டாச்சு. ஓகே, நம்ம டயர் கான்டினென்டல் UC6. எவ்வளோ ப்ரெஷர் வைக்க போறீங்க பிரதர் இதுக்கு? 34, 35 வச்சிருங்க பிரதர்.
ஸோ ஃப்ரண்ட் டயரை பேக்கில் மாற்றி வச்சு ஸ்டோன் ஸ்டார்டோ இப்போ பின்னாடி போயிடுச்சு. வீல் பேரிங் செக் பண்ணணும். ஓ ஓகே ஓகே பிரதர். விட்டு அடிச்சிருக்குண்ணே. ஓகே ஆமாம் ஆமாம். ஸோ வீல் பேரிங் செக் பண்ணணும் பிரதர். சரி பிரதர் பார்த்துக்கலாம். ஸோ பேக்கில் வீல் பேரிங் பிரச்சனை இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து பிரதர் நம்ம பார்க்குறது இது வீல் பேலன்சிங். ஸோ வீல் பேலன்சிங் பண்ணிச்சு. ஃப்ரண்ட் வீலை கழட்டி வச்சு ஓகே. பேக் வீல் ரிமூவ் பண்ண போயிட்டு இந்த வீல் அதான். ஓகே ஸோ இதில் பேரிங் பார்க்கணும் அப்படி தானே வீல் பேரிங் பார்க்கணும். ஓகே ஓகே. இதில் பேரிங்கிறது எது பிரதர்? இதில் ஓகே 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 செக் பண்ணி பார்க்கணும் அதை. ஓகே ஓகே. ஸோ பேக் வீலில் வந்து வீல் பேரிங் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம்.
அது வீல் பேரிங் இங்கே செக் பண்ணுவாங்களா பிரதர், இல்லை வெளில பார்க்கணுமா? அது எப்படி பிரதர்? பார்த்துக்கலாம். எங்கே பார்க்கலாம் மெயினாக? இது நார்மல் இதுலேயும் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம ராஜாண்ணா இருக்கார்ல, அவர் தான் இங்கே ப்ரிஃபர் பண்ணாது. நம்ம ராஜாண்ணா அவர்கிட்ட பார்த்துக்கலாமா? அவர் பார்ப்பாரா? இந்த ராஜா நம்ம இந்த மெயின் இது கிடையாது, நியூ ராஜா மோட்டார்ஸ்னு சொல்லி உள்ளே இருக்குமே, அவர். ஓகே ஓகே. பேரிங் ப்ராப்ளம் இருக்குண்ணா பிரதர் அது? ஆமாம் ஆமாம், 2018 டயரு. ஆமாம். ஓகே, பேரிங் செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஸோ பழைய டயர்னால கூட அந்த பிரச்சனை வந்துக்கலாம்னாங்க. ஓகே. என்னம்மா வராரு? So again wheel balance. ப்ரோ இதுக்கு நார்மல் ஏர் வச்சிங்களா நைட்ரஜன் வச்சிங்களா? ஓகே ஓகே. நான் ஃப்ரண்ட்டில் நார்மல் ஏர் தான் வச்சுருந்தேன் அந்த டயர். அது வேணால் மாற்றிடலாமா? நைட்ரஜன் போடலாமா? ஓகே. எதனால நைட்ரஜன் சூஸ் பண்ணுறோம் பிரதர் நார்மல் ஏருக்கு பதிலாக? நார்மல்னா ஹீட்டாக இருக்கும். ஹீட் ஆகும். டயர் ஹீட்டாக இருக்கும். இது வந்து ஏர் மட்டும் தான் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகி வரதுனால ஹீட் ஆகிடும். ஓகே. இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்க நைட்ரஜன். ஓகே ஓகே. பேக் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் தான் வச்சுருக்கேன். ஓகே. ஓகே பிரதர், தேங்க்யூ. மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீல் அலைன்மெண்ட். என்ன பிரதர்? எனக்கு பேக் டயர்லேயும் நைட்ரஜன் வச்சுருங்க பிரதர், பட் 32 வச்சு விட்ருங்க. ஓகே. ஸோ கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக டயர் மாற்றியாச்சு. இப்போ வீல் அலைன்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒர்க்கும் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம நைட்ரஜன் ஏர் வந்து பின்னாடி நம்ம நார்மல் ஏர் தான் வச்சுருந்தோம். ஸோ பின்னாடி வந்து நைட்ரஜன் ஏர் இப்போ வைக்க போகிறோம்.
ஸோ கைஸ் ஃப்ரண்ட்டில் 185 65 R15 போட்டிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 175 இருக்குது. இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பெருசாக எனக்கு எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அலைன்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் இதோட ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் எல்லாமே சிங்கிள் டேக்கில் எடுத்தது தான், எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி நான் பேசலை. அண்ட் இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தனியாக ஃபண்டிங்கோ இல்லை அவங்க ஏதோ கடையிலேருந்து ஏதோ எனக்கு எதுவுமே சொல்லலை. பீயிங் அன் இக்னிஸ் ஓனர், என்னோட ரிவ்யூவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காரை ரொட்டேட் பண்ணி பார்க்குறாங்க. ஆரிசில் லெஃப்டில் போய் நேராக போயிருந்தா இன்னொரு பக்கம் வந்துடும். அந்த வேலைகள் ரோட்டை போய் வந்து இல்லை இதான் இருக்கான். செப்பட்டோட 31ஆம் தேதி 31ஆம் தேதி சரி நான் பேசுகிறேன்.
ஸோ பேக் டயரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஏரை வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ஏர் ப்ரெஷர் இறக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறாங்க. பிரதர் நமக்கு காஃபிலாம் ஆர்டர் பண்ணாங்க, காஃபிலாம் கொடுத்தாங்க. நைட்ரஜன் வைக்கிறோம். அதெல்லாம் 32 பின்னாடி 32 போதும் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதாவது நம்ம 92,920 கிலோமீட்டர்ஸில் திருப்பி ஃப்ரீயாக வந்து நம்ம நெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. டயர் ஏறிக்கிட்டு 31 வந்துடுச்சு. 32. ஸோ டன் மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ கைஸ், பில் பே பண்ண போகிறோம். பில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பிரதர் பண்ணிக்கலாங்களா? ஜிபே பண்ணிக்கலாமா பிரதர்? பண்ணிக்கலாங்களா? ஹாய் பிரதர். ஓகே பிரதர். ஸோ பில் எவ்வளோ பிரதர்? எவ்வளோ வந்திருக்கு? சரி பார்த்துட்டு சொல்லுங்கள். 12,400. ஓகே பிரதர். அல்ட்ரா கான்டாக்ட் UC6. ஓகே ஓகே பிரதர், ஜிபே பண்ணிக்கிறேன் பிரதர். ஓகே டன் ப்ரோ. செக் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கான்டினென்டல் அல்ட்ரா கான்டாக்ட் 6 டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்துட்டு அன்கண்டிஷனல் வாரண்ட்டி மாதிரி இது பண்ணுறாங்க பிரதர். எல்லாமே மெயிலில் வந்துடும், நமக்கு நம்ம கொடுக்குற ரெஜிஸ்டர் மெசேஜ்லேயும் வந்துடும். சரி. ஸோ கண்டிஷனல் வாரண்டினா எத்தனை வருஷம் வரை இருக்கும் பிரதர்? அது இந்த மாதிரி கொடுக்குறாங்களா, ப்ரொவைட் பண்ணுறாங்களா? ஓகே. அது 3 இயர்ஸ் வருமா பிரதர்? 3 இயர்ஸ் வரும். ஓகே. ஸோ டயர் வாங்கின டயத்துலேயே அண்ணன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வாரண்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாரு. ஓடிபி வரும், அந்த ஓடிபியை சொல்லியாச்சு. வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக ரெடி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். வரேன். தேங்க்யூ. வரேன் பிரதர். ஸோ கைஸ், ஃபைனலாக சுந்தர் டயர்ஸில் வந்து வாங்கியிருக்கோம். பிரதர் கார் கீ எடுத்துங்க. தேங்க்யூ பிரதர். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை பிரதர். பேரிங் மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஃப்ரண்ட்ல இருந்து மெக்கானிக்கல பாத்தீங்கன்னா வந்து உடனே அலைன்மென்ட் பாத்துக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஃப்ரண்ட்ல பார்த்தா பேக்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. மெக்கானிக்கல பாத்தீங்கன்னா உடனே பாத்துக்கணும். ஓகே. அலைன்மென்ட் வந்து எப்பயுமே பார்த்துறது நல்லது. நெக்ஸ்ட் டயர் வந்து அந்த கிலோமீட்டர் சொல்லியிருக்கீங்க, அந்த 92,000 அது 500 கூட ஓட்டிக்கலாம். ஓகே. ஓட்டிட்டு வந்து கூட ஓகே 2500 ஓட்டினதுக்கப்புறம் வந்து திருப்பி பார்த்துக்கலாம். தேங்க்யூ பிரதர். ஸோ காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக டயர் சேஞ்ச் பண்ணியாச்சு, வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. காருக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டுக்கலாம், அடிக்கிற வெயிலுக்கு. சபா முடியலை. ஸோ காய்ஸ், நம்ம டயர் வாங்கின பில்லு 12,400க்கு 185/65 R15 கான்டினென்டலில் அல்ட்ரா கான்டாக்ட் UC6. நான் அல்ட்ரா கம்ஃபோர்ட்னு சில இதெல்லாம் சொன்னேன், பட் அல்ட்ரா கான்டாக்ட் அது. அதுலேயே அல்ட்ரா கம்ஃபோர்ட்டும் இருக்குது. நம்ம போட்டது வந்து அல்ட்ரா கான்டாக்ட் UC6. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரிவ்யூ. நான் எப்படி இருக்குன்னு ட்ரைவிங் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ காய்ஸ், 90,917 கிலோமீட்டர். ஸோ இப்போ மாற்றிருக்கோம் டயரு.
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு லாங் டிரைவ் போனால் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த குண்டுங்குழியிலே விட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டட் டு மூவ். என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. எப்படி ஃபீல் ஆகுது? நைஸ், நல்லா இருக்கு. ஓவரால் டிரைவிங்க்கு நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருக்கு. யா, நைஸ். 185 பதிலாக 195 போடலான்னு கூட எனக்கு ஆசை இருந்துச்சு. பட் ஏதாவது பெரிய குண்டு குழியெல்லாம் விட்டு ஏற்றினோம்னா முன்னாடி உரசிச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ சைட்லலாம் உரசிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 185 போட்டுட்டேன். பார்க்கலாம். ஸோ கைஸ், ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. மக்களே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவ்வளோ கம்ஃபர்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் என் பழைய டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஜிடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போத் ஹோல்ஸ், இந்த குழியிலலாம் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக ஏறி இறங்குது. ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்னஸ் தெரியுது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து ஓட்டி பார்க்கும்போது தான் எனக்கு அதோட ஃபீலை வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் ஹைவேல பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது. அந்த ஷாக் நல்லாவே அப்சர்வ் ஆகுது டயரில். ஸோ சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகுது காரு. அந்த டயரோட ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது என்னால். சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் ரொம்ப ஒரு என்னடா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ எப்பயுமே டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க சும்மா ஓட்டுங்க, லைக் என்ன சொல்றது, அதோட லைஃப் டைம்னு ஒன்று இருக்கும். 50,000 இல்லை 40,000 இல்லை மேக்ஸிமம் 55,000 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ண பாருங்க. ஏன்னா உங்கள் ரைடிங் கம்ஃபர்ட்டே கெடுத்துரும் பழைய டயரு. சரி இந்த ஏரியாக்குள்ள தானே ஓடிட்டு இருக்கோம், டயரை புதுசாக மாற்றி எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசித்தேன். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ டிராஃபிக்காக, ரோட கண்டிஷன் நீங்கள் பாருங்கள். ராஜபாளையம் ரோட்ஸ் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ இதுக்கு போய் புது டயர் எதுக்கு போட்டுக்கிட்டு டயர் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் மாற்றினதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு காரு. ஸோ மெயின் ரீசன் என்னென்னா புது டயர், அது இல்லாமல் கான்டினென்டல் ஸ்டர்டோவும் நல்லாயிருக்கும், பிரிட்ஸ்டோன் ஸ்டர்டோவும் நல்லாயிருக்கும். பட் இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் கம்ஃபர்ட்டு, எந்த ஒரு ஃபெட்டிகபிலிட்டி இல்லாமல், டயர்னஸ் தெரியாமல் நல்லா இருக்குது. டயரோட ரோடோட கண்டிஷன் பார்க்கலாம் நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரோட்டில் தான் நான் டெய்லி ஜாபுக்கு போயிட்டு வரணும். உள்ள அப்படியே ஒரு பட்டர் கம்ஃபர்ட் அப்படியே உள்ள தெரியுது. ஸ்மூத்தாக இருக்குது எனக்கு. அப்படியே குழிக்குள்ளெலாம் விட்டு இது பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக்கோ உள்ள அந்த மாதிரி தெரியல. பட் இதுவே அந்த பழைய டயர் இருக்கும்போது நல்லாவே பயங்கரமாகவே இருக்கும். அது வந்து உணரதான் முடியும், சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஃபீல் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி பாருங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக தெரியுது எனக்கு. நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இக்னிஸ்க்கே வந்து இப்போ இக்னிஸ்க்கும் சரி பலேனோ காருக்கும் சரி, மெயினாக இக்னிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ரிம் சைஸை வந்து பெருசு பண்ணுறாங்க. ரிம் சைஸ் வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா R15 இருக்குது, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா R16 மாற்றிட்டு 195 இல்லைனா 205 மாதிரி போட்டுட்டு 195, 55, R16 மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. ஸோ நீங்கள் ரிம் சைஸ் பெருசு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட் வந்து கிடைக்காது. எதனால நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிம் சைஸ் பெருசாகிடும். ஸோ உங்களுக்கு வந்து டயரோட வந்து பிரெத் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் லைக் இப்போ என்னோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா 185 அகலம். அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீட்டுக்கு போயிட்டு அது என்ன ஏதுன்னு அது ஒரு இது சொல்கிறேன். எப்படி வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து குறையுது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து என்ன சைஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில்
195, 55, R16 போடுறாங்க. ஸோ R16 அப்படின்றப்போ அந்த ரிம் சைஸ், அந்த ரிம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் ரிம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த அலாய் பார்த்தீங்கன்னா அலாய் தான் போடுறாங்க மோஸ்ட்லி. ஸோ ஒரு R16 மாதிரி போடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 185 அப்படின்றது பார்த்தீங்கன்னா டயரோட இந்த சைஸ் அகலம், டயரோட அகலம்னு சொல்லுவாங்க, அந்த சைஸ் தான் வந்து பெருசாகும். 65ன்றது பார்த்தீங்கன்னா டயரோட மேல் பகுதியும் அந்த ரிம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரிம்முக்கு இல்லைன்னா அலாய்க்கு உள்ள சைஸ் வந்துட்டு இதான் 65. 55ன்ற போது கம்மியாகும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65ல இருக்கிறது 55க்கும் போது கம்மியாகும். அப்போ என்ன ஆகும்னா கார் வந்து குழியில் போகும்போது அந்த இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் அவ்வளோவா வாங்காது, அவ்வளோ கம்ஃபர்ட் உங்களுக்கு கொடுக்காது. புது டயர் மாற்றியாச்சு. எந்த மாதிரி ரோட்டில் ட்ரை பண்ணுறோன்னு பாருங்கள். ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ கிட்ட ரோடே இல்லை, நல்லாவே கம்ஃபர்ட் தெரியுது, நல்லாவே கண்டெயின் ஆகுது. அந்த குதிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திக்கு வந்து நல்லாவே தெரியுது, ஃபீல் தெரியுது, நல்லாவே ஒரு ஸ்மூத்தாக அதில் ரைட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் சேஞ்சிங் அல்ட்ரா கான்டினென்டல் கான்டாக்ட் UC6 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 185, 65, R15, பின்னாடி 175, 65, R15. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 60 to 70 போயிட்டுருக்கேன். பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் தெரில. முன்னாடி பெரிய சைஸ் 185, 65, R15, பின்னாடி சின்ன சைஸ் 175, 65, R15. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரியுதுன்னா எதுவுமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரெஷரும் செக் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி 35, பின்னாடி 32 வச்சுக்கிட்டேன். ஸ்பீட் நீங்களே பார்க்கலாம், 70 to 80 போகிறேன். நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்குது. ஸோ கைஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி டயர் அப்சைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம், எதுவும் பயப்பட வேணாம். நிறைய பேர் யோசிப்பாங்க ஏதாவது ஹேண்ட்லிங்கில் ப்ராப்ளம் வருமோ, இல்லை அதில் இதில் ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிப்பாங்க. ஏன் நான் ஷோரூமில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அஃபிஷியலாக சொல்லும்போது கூட மேபி வரலாம். இப்போ ஒரு 90,000 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வருது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு 60,000 தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிம் சைஸ் மேபி இன்க்ரீஸ் பண்ணால் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ரிம் சைஸ் எதுவுமே அப்டேட் பண்ணல. நம்ம வெறுமனா நம்ம டயரோட அகலத்தை தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக அதில் நீங்கள் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.